பெண்களுக்கு வந்து நோன்பு கலா செய்யப்பட வேண்டிய கடமைகளுக்கு தானே, அந்த நோம்பும் கலா செய்யப்படாட்டி வேற என்ன வழி? கலா செய்யத்தான் வேணும். கலா செய்வது இல்லாட்டி அவங்களுக்கு வந்து அது கடன் ஆகும். அவனோட நோன்பு கடன் ஆகிடும். இப்ப ஒரு ரசூலா சொல்றாங்க, மண் மாத்த, யார் ஒருத்தர் மரணிக்கிறார்களோ, ஒருத்தருக்கு நோன்பு கடமையான நிலை யார் மரணிக்கிறார்களோ, சாம அன்பு வலியுகு, அவருக்கு பதிலாக அவருடைய பொறுப்பாளர் நோன்பு நோக்க வேண்டும் என்றாங்க. இப்ப எனக்கு நோன்பு கடமை, சில நோன்புகள் மிஸ் ஆகிக்குது, ஒரு 10 நோன்பு நான் பிடிக்க வேண்டிய நிலை மிஸ் ஆகி இருக்குது. நானே தான் உயிரோடு இருக்கும் போது அதை நான் கடமையை நிறைவேற்றணும், கலா செய்யணும். நான் உயிரோடு இருக்கும் போது அதை வேற யாருக்கும் என்ன செய்யலாது, கலா செய்ய இயலாது. நானே தான் பிடிக்கணும். நான் பிடிக்க முடியாத சூழ்நிலை, அந்த கலா நோன்பு எனக்கு தீராத நோய் வந்துருச்சு, எனக்கு வந்து தள்ளாத வயது வந்துருச்சு, இப்ப எனக்கு முடியல, அதுக்காக வந்து எனக்கு நான் கடமையாக இருந்த நோம்பு இல்லாம போக வேண்டும் ஆகாது. இனி எனக்கு நோம்பு கடமை இல்லைன்னு ஆகுமே தவிர, ஏற்கனவே எனக்கு சக்தி இருக்கும் போது கடமையான நோம்பு தானே நான் மிஸ் பண்ணிக்கிறேன். அது எனக்கு கடமையாக அல்லாக்கு கடன் பட்டிக்கிறேன். நான் அந்த கடமை அடைக்கிறதுக்கு என்ன வழியா, நான் உசுரோடு இருக்கும் போது என்ன சரி செஞ்சு பிடிச்சாகணும். முடியலையா, ஏண்ட வாரிசுகள், என்னுடைய வலிகள், வலி என்ற நேசர்கள் என்ற அர்த்தம், வலியும் வலி அவுளியாக்கள். ஏண்ட அவுளியாக்கள் யாரு? என் உம்மா, என் அவுளியா, அவுளியான நேசம், எனக்கு பொறுப்பானவங்க, என் மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என் குடும்பம், இவங்களுக்கு கடமையாகிடும். குறிப்பா வாரிசுகளுக்கு கடமையாகிடும். வாரிசுகள் சொத்துல பங்கு எடுத்துக்கொண்டு போற மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த கடனையும் சுமந்துக்கொண்டு சொல்லுது. வாரிசுகளுக்கு பெற்றோர்கள் மரணித்தவர்களுடைய கடன் வாரிசுகள் மீது சுமத்தப்பட்டுரும். உமா அப்பா கடன்ல போயிட்டாங்க, அடிக்கடி கேட்டுக்கோங்க, உயிரோட வாழும் போது உமாவே கடன் இழுத்து வச்சிடாதே, நீ மௌத்தா போனோன்னு எண்ட தலையெல்லாம் அது வந்து விழுந்துரும். அதனால கடன்களை வந்து கடன் இல்லாம வாழ்றதுக்கு நான் என்ன அளவுக்கு உதவி செய்யணுமோ எங்கிட்ட கேட்டு எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லுதுங்க. அவங்க கடன் பட்டு போனா அந்த கடன் நம்ம மீது சுமத்தப்பட்டுரும். அந்த மாதிரி ஒரு கடன் தான் ஆன்மீக ரீதியான கடன். அவங்க விட்டு செல்ற நோன்பு என்னுடைய பெற்றோர் சார்பாக நான் பிடிக்கணும், பிள்ளைகள் பிடிக்கணும். அவங்க விட்டு செல்ற ஹஜ்ஜி கடமையாக இருந்து, உடல் ஆரோக்கியம் இருந்து, வசதி இருந்து அவங்க செய்யல, கடமையான நிலையில் மரணித்து விட்டார்கள். எனவே அந்த ஹஜ்ஜி என் மீது சுமத்தப்படும். நான் முதல்ல எனக்காக ஹஜ்ஜி செய்யக்கூடாது, அவங்களுக்காக தான் ஹஜ்ஜி செஞ்சிடணும். உம்மா கடன் அடைக்க வேண்டாம், அவங்களுக்கு கடன் அடைக்கதே கபர்ல, அதை நான் செஞ்சு விட்டுறணும். அப்ப ரசூலா சொல்றாங்க, ரசூலா கிட்ட ஒரு பெண்மணி வர்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய பெற்றோர்கள் ஹஜ்ஜி கடமையான நிலையில் மரணித்து விட்டார்கள், நான் என்ன செய்யட்டும், அவங்க சார்பா ஹஜ்ஜி செய்யட்டுமான்னு கேட்கிறாங்க. ரசூலா, ஆமா, உன்னுடைய பெற்றோர்கள் கடன் பட்டு சென்றால் அந்த கடனை நீ அடைப்பீரா இல்லையா என்று கேட்கிறாங்க. அடைப்பது உன் மீது கடமையா இல்லையான்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமா அல்லாஹ்வின் தூதரே, என் மீது கடமை. அதே போன்றுதான் அவர்கள் அல்லாஹ்வுக்கு கடன் பட்டு சென்று விட்டார்கள். கடன்களை அதிகம் அடைப்பதற்கு தகுதியான கடன் அல்லாஹ்வுக்கு படக்கூடிய கடன் தான் என்றாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு பட்ட கடன்ல ஹஜ்ஜி கடமையான நிலை வருது, நோம்பும் வருது. அப்ப நான் நோம்பு எனக்கு பிடிக்க முடியாத நிலையில நான் விட்டு போனா என் வாரிசுகள் பிடிக்கணும். நானே பிடிக்கல ஏன நோம்ப, என் வாரிசு பிடிக்கும் என்று சுவர் பண்ணிடுமா? வாரிசு நோம்பு பிடிக்கிற லெவல்ல தான் நாங்க வளர்த்திருக்கிறோமா என்றதை பார்த்துக்கணும். எனவே அவங்க கடன் அடைப்பாங்களா, நம்ம மேல வேற வேற பணியை சுமத்துவாங்களா, தருதலையா வளர்த்து விட்டுட்டாங்க, அதுக்கு வேற கேள்வி வருமான்னு யோசிச்சு பார்த்து நம்முடைய நோன்புகளை நாங்களே என்ன செய்யணும், அடைச்சிட்டே போப்பாங்க. இந்த பொம்பளைகள் வந்து அவங்க இந்த நோன்பு காலத்துல அதிகபட்ச அதிகம் என்று வந்தா ஒரு 7 நோன்பு இல்லாம போகும். இதை பிடிக்கிறதுக்கு பெரிய பாடு. ஒரு மாசத்துக்கு ஒரு நோம்பு பிடிச்சு விட்டாலே 7 மாசத்துல அந்த நோம்பு போயிட்டு சின்ன விஷயம். சரி, ஒருவேளை கலபலையில பிஸியில முடியாம போனா நோட் பண்ணி வச்சிருங்க, இத்தனை நோம்பு கடன் நிக்குது, கடன்களை எழுதி வச்சிருங்க, நோம்புகள் அந்த விஷயங்கள் எல்லாம் எழுதி வச்சிருங்க. ஜகாத் நான் கொடுக்க வேண்டியது கொடுக்காம இருக்கிறேன், இவ்வளவு ரூபாய் கடன் ஜகாத் நான் கொடுக்க வேண்டிய நிலை இது, கொடுக்க முடியாது, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு நீங்க மௌத்தா போனா ஒருத்தர் பார்த்தோன்னே இவ்வளவு கடன் பட்டு போயிட்டு இது பெருசு, உசுரோடு இருக்கிற காலத்துல நமக்கு தொல்லலாம், மௌத்தா போயிட்டு தொல்லையெல்லாம் என்று ஏசி கொண்டிருக்காம அதை ஆசிரியரை நிறைவேற்ற வைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட லைஃபை சரியா ஷெட்யூல் பண்ணி வாழ்ந்துக்கோங்க.